1 வீக்காக நம்ம நான்வெஜ் எடுக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஆடி ஆடி 1 ஆடி வெள்ளி, அதுக்கப்புறம் சாட்டர்டே, அப்புறம் சண்டே வந்து நேற்று கிருத்திகை வந்துருந்துச்சு இல்லையா, அதனால் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 வீக்காகவே நம்ம வந்து நான்வெஜ் எடுக்கல. அப்படியே எடுக்காமல் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாடை வந்து காலைல ஸ்கூல் கிளம்பும் போதே நான் என்னென்ன வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் ப்ரானா ஃபிஷ்ஷானு. ஃபிஷ்ஷும் ப்ரானும் ரெண்டுமே வேணும்னாங்க. ஃபிஷ்ஷு எடுத்தால் வந்து நாளைக்கு டியூஸ்டே கண்டிப்பாக வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ப்ரான் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ப்ரான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஒரு 1/2 kg. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 kg வந்து 260 rupees தான். இங்கே பக்கத்தில் வந்து ஃபிஷ் மார்க்கெட், பெரிய ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. ஸோ சீ ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சீப்பஸ்ட்டு ப்ரைஸில் தான் கிடைக்கும். ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸும் இல்லாமல் ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் மீடியம் சைஸில் தான் இருக்குது. இந்த ப்ரான் வந்து நமக்கு போதுமானது தான் சொல்லுவேன். ஏன்னா குட்டியாகவும் இருக்காது, பெருசாகவும் இல்லை. ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து நான் 1/2 kg வாங்கியிருந்தேன். 1/2 kg இங்கே ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 130 rupees. 1/2 kg மட்டும் போதும். ஏன்னா நாளைக்கு டியூஸ்டே வச்சுக்க முடியாது, இன்றைக்குள்ளேயே காலி பண்ணின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி 1/2 kg மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை நான் க்ளீன் பண்ணிலாம் வாங்கிட்டு வரல. ப்ரான் வந்து நம்ம க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் க்ளீனிங்காக ஆகும். ஸோ அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. வாங்க நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாம். எறா வந்து எப்பயுமே தலையை வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணிக்கிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்தாலே வந்துடும். இதை வந்து இது சைடில் கவர் வச்சுக்கோங்க. கவர் வச்சு எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கவர் வச்சுக்கோங்க. இது இருக்கு இல்லையா, தலையை எடுத்துட்டு இந்த வாழை பிச்சிடணும். இதை வந்து இப்படியே உரித்து எடுத்துட வேண்டியதான். இந்த நரம்பு இருக்கு இல்லையா, இதை எடுக்கணும். இதையும் எடுத்துகிட்டு பேக் சைடில் ஒரு நரம்பு தெரியுதா பாருங்கள், மெல்லிசாக லைட்டாக தெரியுது இல்லையா. ஸோ இந்த நரம்பு எடுக்கிற மாதிரி வரும். கத்தி வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நரம்பை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேக் சைடில் வந்து லைட்டாக ஒரு கத்தி போட்டால் போதும். நம்ம வெளியில் கொடுத்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு க்ளீனாக வராது. அந்த நரம்புலாம் அப்படி இப்படியே போட்டுருவாங்க. ஸோ நம்மளாக க்ளீன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் சேம் பின்னாடி முன்னாடி தலையை எடுத்துகிட்டு பின்னாடி வாழையும் கட் பண்ணிக்கிட்டு இந்த இருக்குல்ல இந்த பார்ட்டு இதையும் வந்து நம்ம இப்படி எடுத்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து இந்த தலையையும் வாழையும் மட்டும் எடுத்து வச்சுப்போம். அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா எறா க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒர்க்கு கிடையாது, ரொம்ப டைம் எடுக்கும். ஃபிஷ்ஷு, மட்டன், சிக்கன் கூட க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த எறா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பொறுமை ரொம்ப முக்கியம். பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஹெல்தி தான். ஸோ இதை வந்து மந்த்லி 2 times ஆச்சும் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட் டைம் வந்து உங்கள்கிட்ட டேரெக்டாக பேசுகிறது மாதிரி தான் இருக்குது எனக்கு. இது இவ்வளோ வீடியோ போட்டுட்டோம், இதுக்கப்புறமா வீடியோக்கு பின்னாடியே பேசிகிட்டு இருக்க முடியல. உங்களை வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை. அதனால தான் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து இந்த ஓடெல்லாம் எடுத்து எறாவை எடுத்தது இவ்வளோ கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம நரம்பு இது இருக்கு இல்லையா, நரம்பு வச்சு இதை எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். பரவாயில்ல, இறால் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு கீழேயும் பொடி பொடியாக இருந்தால் நல்லா இருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு யாராச்சும் க்ளீன் பண்ணுறீங்கன்னா வீட்டில் பெரியவங்களை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அதோட முள்ளு குத்திக்கிச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 4 தொட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக கீழே போட்டுருவீங்க. பெரியவங்க இருக்கும்போது க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களால் முடியலனா கூட அவங்க பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். பட் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றன்றதுக்காக நம்ம எதாவது பண்ணி தானே ஆகணும். ஸோ அப்படி தான் நானும். ஸோ ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணவே மாட்டேன். இப்போ நமக்கு நம்ம தானே செஞ்சு ஆகணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுலேருந்து நரம்பு எடுத்துப்போம். நம்ம க்ளீன் பண்ண எறாவோட தோல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். வாங்கின 1/2 kgயில் வந்து 500 grams வேஸ்டேஜே 250 grams இருக்குது. வந்து எறா வாங்கும்போது எப்பயுமே வாங்கும்போது என்ன இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிடாதீங்க. அதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இவ்வளோ தான் வரும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த நரம்பு இருக்கும், இப்படி தான் எடுக்கணும். வந்துருச்சு பாருங்கள். எடுத்துட்டோம் இல்லையா, இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி 2-3 தடவை க்ளீன் பண்ணிக்கோங்க.
கல் உப்பும் மஞ்சளும் போட்டுக்கோங்க. நான் வந்து தனியாக வந்து மஞ்சத்தூள் பேக்கெட்டில் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி நான்வெஜ் டேஸ்ட் பண்ணுறதுக்கு கல் உப்பு போட்டுட்டு நல்லா 1 டைம் பரட்டி விட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை வந்து 1 டைம் வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். க்ளீன் பண்ண இறாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் தொக்கு பண்ணுறதுக்கு 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து குட்டியாக தான் கட் பண்ணிக்க போகிறேன். தக்காளியை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். 1/2 kg இறாக்கு வந்து இது போதுமானதாக தான் இருக்கும். வெங்காயம் தக்காளி கட் பண்ணும்போது நல்லா குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணால் அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். வதக்கிறது வந்து நல்லா எப்படி பிரியாணிக்கு ஃபுல்லாக வதக்குவோமோ அதே மாதிரி இதுக்கும் நல்ல மைய வதக்கணும்னு தான் சொல்லுவாங்க. தக்காளி பழத்தையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறேன். ஸோ தக்காளியை வந்து இந்த இடத்த வெட்டி எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு எங்கள் அக்கா தான் 1 டைம் நான் கட் பண்ணும்போது சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து நானும் எடுத்துருவேன். இது வரைக்கும் யாருக்காச்சும் அப்படி தெரியாமல் இருந்துச்சுன்னா தக்காளியோட இந்த பாகத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸை கட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக எப்படின்னு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடணுன்ற நினைக்கிறவங்க மேரேஜ் ஆன புதுசாக சமைக்கவே தெரியாது, ஏதோ சாம்பார்ன்ற பேரில் ஒன்று கொடுத்தேன் சாப்பிட்டாங்க, அதை தான் இப்போ சொல்லுவாங்க அப்போல்லாம் சமைச்சு கொடுத்தியே அதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். போக போக தானே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுக்காகவே தான் நான் சமைக்க கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிற ஆள். நான் அதிகமாக ஹோட்டல்ஸ்க்கு போய் சாப்பிட்டது தான் அதிகம் ஃபஸ்ட்டு கல்யாணம் புதுசில். அது நான் அதில் ரொம்ப பழகிடுச்சுன்னா வீக்லி 3 days வந்து வெளியில் சாப்பாடு தான் சாப்பிடுவோமே. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது லாஸ்ட் ஒரு 6 months பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, பிரியாணி ஸ்மெல் அடித்தா கூட ஓகே நம்ம வீட்டில் போய்ட்டு ஒரு 1/2 hour செய்ய போகிறோம், இதை போய் இங்கே நின்று எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு வாங்கிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் என்னோடய எண்ணங்கள் மாறிடுச்சு. உண்மையை சொல்ல போனோன்னா இப்போ இந்த இடத்துல இப்போ நாங்கள் வந்திருக்க இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஹோட்டல்ஸ்லாம் ரொம்ப லாங் 1 kilometer போகணும். ஸோ நான் பம்மலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும் கடை, ஃப்ரைட் ரைஸ் அது இதுன்னு வாங்க போயிருக்கேன். பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது. மெயின் அதுக்காகவே நான் போக முடியாமல் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வீட்டிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சிப்பேன் வீக்லி ஒன்ஸ். ஏன்னா நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும், ஒரு 1.5 kilometer கிட்ட வெளில போகணும். எமர்ஜென்சிக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ மளிகை கடை பெட்டி கடைலாம் இருக்குது. பட் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெளில போனால் தான் ரேட்டு கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். அதனால் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எல்லாத்தையுமே வாங்கி வச்சுப்பேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை. டைமில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். போட்டு தாளிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வாசனைக்காக சோம்பு பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம், உப்பு தேவையான அளவு. சில பேர் ஒரு மெத்தடில் பண்ணுவீங்க, என்ன மாதிரி எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து எனக்கு மேலும் மேலும் வீடியோஸ் போட யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது போட்டுக்கலாம். 1 ஸ்பூனுக்கு மேலேயே தான் நான் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சு தக்காளியை போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். ப்ரான் வாஷ் பண்ணும்போதே நிறைய மஞ்சள் போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கணும்.
ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் தெரியுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ரெட்டிஷாக தெரியுது கிரேவி. ஏன்னா இங்கே பாருங்களேன், இவ்வளோ வெளிச்சமாக இருந்தால் நான் எங்கே வீடியோ எடுக்கிறது? இப்படி தான் இருக்குது என்னோடய விண்டோ. சைடில் வீடு எதுவுமே இல்லைல்ல, ஸோ அதனால் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்குது. நான் ஆக்சுவலாக ஸ்ட்ரிப் லைட் செட் பண்ணுறதுக்காக ஆள் வர சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வரேன்ட்டு இன்னும் வரல. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2-3 டேஸில் நான் அதையும் செட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். இந்த டைமில் வந்து லைட் வந்து நமக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக கிடைக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து ஒரே ஒரு டியூப் லைட் தான் போட்டிருக்காங்க. ஸோ பேலன்ஸில் எந்த ஒரு வெளிச்சமும் கிடைக்கல. ஸோ அந்த வெளிச்சம் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தான் தெரியுது, ஒரிஜினல் கலர் தெரியல. ஸோ நான் ஃபைனல் செக் காட்டும்போது உங்களுக்கு ஒரிஜினல் கலரை காட்டுறேன். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரானே, அதை போட்டுக்கலாம். ஐ திங்க் பார்க்குறவங்களுக்கு கிரேவிங்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த வாரம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், தேங்க்யூ, கீப் சப்போர்ட் மீ.